அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம நம்மளுடைய தனுசு ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியா வருவீங்க. மேலும் தனுசு ராசி உபய ராசிகள்ல ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. இப்போ தனுசு ராசியோட அதிபதி பொதுவா குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. மேலும் நம்மளுடைய தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள் அடங்குவீங்க. இதுல மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும் அடங்குவீங்க. இப்போ நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த 2026ஆம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. பொதுவாகவே ஒரு வருடத்தை எப்படி கணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனீஸ்வரர் மற்றும் குரு பகவான் ஆகிய 4 கிரகங்களை வச்சுதான் மேஜரா கணிப்போம். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கோள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 30 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள ஒவ்வொரு இடத்துக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய கணிப்பு வச்சுதான் இந்த 2026ஆம் வருடம் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் தரக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க. உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான், அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாருமே முன்னோக்கி போவாங்க. இப்போ 1, 2, 3 அப்படி போனாங்க அப்படின்னா ராகு கேது மட்டும் பின்னோக்கி வருவாங்க. இப்போ 3வது இடத்துல இருக்காங்கன்னா அடுத்தது 2வது இடத்துக்கு வருவாங்க, அடுத்தது முதல் இடத்துக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் 12வது இடத்துக்கு போவாங்க. ஏன்னா கட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மொத்தமா 12 கட்டங்கள் இருக்குங்க. 12 ராசிகளும் 12 கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய ஆரம்பத்துல ராகு கேதுவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ 2025ஆம் ஆண்டுல அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இந்த 2026ஆம் வருடம் முழுவதுமே இருக்க போறாங்க. ஆனா ஒரு சின்ன நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026ஆம் வருடம் இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 அப்போ ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. இந்த சமயத்துல தற்சமயம் உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ஆரம்பத்துல ராகு பகவான் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கின்றாங்க. இவங்க 2வது இடத்துக்கு போறாங்க. அதே சமயம் கேத்து பகவானும் ராகு பகவான் கூட ஒன்னாதான் டிராவல் பண்ணுவாரு. ஸோ இவரும் என்ன ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/12/2026 அன்னைக்கு ராகு பகவான் கூட கலவையா சேர்ந்து தற்சமயம் அந்த நாள் வரைக்கும், அதாவது 12வது மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 9வது வீட்டுல இருக்கக்கூடிய கேத்து பகவான் கொஞ்சம் பின்னோக்கி சென்று உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். மறுபுறம் பாத்தீங்கன்னா தற்சமயம் உங்களுக்கு உங்களுடைய குரு பகவான், சரிங்களா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இல்லைங்களா, அவர் உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்திருக்காருங்க. இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2026 இப்போ உங்களுடைய 7வது வீடை விட்டுட்டு உங்களுடைய 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகின்றார். மேலும் குரு பகவானுக்கு எப்பவுமே சிறப்பு பார்வைகள் இருக்குங்க. தான் எங்க இருந்தாலும் சரி, தான் நிற்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகங்க. இதற்கு தகுந்த மாதிரி இப்போ அடுத்தது சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா தற்சமயம் அவர் எங்க இருக்காரோ அதே இடத்துல தான் இந்த 2026ஆம் வருடம் ஃபுல்லாவே டிராவல் பண்ண போறாரு. ஸோ சனி பயிற்சி அப்படின்றது எங்க நடக்கணும், ரொம்ப லாங்கா 2028ல தான் நடக்குங்க. தற்சமயம் இந்த 2026ஆம் வருடம் முழுவதுமே சனீஸ்வரர் தான் இருக்கக்கூடிய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், குடும்பஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருப்பார். ஸோ இதுதான் இந்த முக்கியமான 4 கிரகங்களுடைய பொசிஷனுங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ராகு கேதுக்கு போயிடலாங்க. ராகு கேது அப்படின்றவங்க நிழல் கிரகங்கள், மேலும் இவங்க பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சர்ப்ப கிரகங்கள். ஸோ அதனால உங்களால முடியும் அப்படின்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ, அப்படி இல்லையா முருகர் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. சரிங்க, எங்க வீட்டு பக்கத்துல இந்த கோயில்கள் எதுவுமே இல்லை, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
சரிங்களா? இந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த 2025ஆம் வருடத்துல உங்களுக்கு தீராத ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ஆரம்பத்திலே ராகு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர, சகோதரிகள் ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்கார். ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஓகே ஒரு சுயதொழில் எப்படியாவது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு நல்ல சுயதொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், இந்த 2026ஆம் வருடம் நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு வந்து நிறைய கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு இல்ல. இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிசினஸ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபகரமா இல்ல அப்படின்னாலும், இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும், இந்த 2026ஆம் வருடம் ஒரு நல்ல வருடமாக திகழுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் கிட்டயோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் கிட்டயோ நீங்க வந்து பணம் வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள், அதாவது இப்ப நீங்க கடன் வாங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கடன் வந்து திருப்பி அடைப்பதற்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே அதாவது 2026 1ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும். இதன் காரணமா பண வரவு நல்லா அதிகரிக்குங்க. அதன் காரணமா நீங்க இப்ப வரைக்கும் கடன் பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் ராகு அப்படின்றது ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா இன்கேஸ் நீங்க இப்போ வந்து உங்களுடைய இளைய சகோதரியோ அல்லது சகோதரனோ வந்து ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இமிடியேட்டா நீங்க வந்து கோவமா எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே சாஃப்டா அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதன் காரணமா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2026ஆம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஜாப்காக நீண்ட காலமா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம்ங்க. நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஃபீல்ட்ல நீங்க ஜாபுக்கு போவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இருக்கின்ற இடத்துல வந்து ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 2026ஆம் வருடம் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ரைட்டிங் ஃபீல்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல கதை எழுதுற ஃபீல்டில் இருக்கீங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு வந்து உங்க துறையில ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் இவரும் மற்றொரு சர்ப்ப கிரகங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு மற்றும் கேது ஆகிய இருவருமே ஒரே நாள் ஒரே நேரத்தில் தான் வந்து பயிற்சி அடைவாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 வரைக்கும் உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. பொதுவா கேத்து வந்து உங்களுடைய 9வது வீட்டுல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வந்து ஞானத்தின் வழியில வந்து கொஞ்சம் வழி நடத்துவார். ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க நினைச்ச கோயிலுக்கு உங்களால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த கோயிலுக்கு வந்து நீங்க நல்லபடியா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல உகந்த ஆண்டாகவே நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எது
எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல உகந்த ஆண்டாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100% மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து புதுசா ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனா அதே சமயம் வந்து இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைக் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வண்டியில வந்து எந்த ஒரு வில்லங்கமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மறுபுறம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட காலமா அது வந்து கொஞ்சம் இழுபறியா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஆண்டு ஆரம்பத்துல இருந்து இறுதிக்குள்ள ஒரு தடவை வந்து திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய தாயார் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டோட ஆரம்பத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டுல வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒரு தடவை மனதை விட்டு பேசி பாருங்க. நிச்சயமாக நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா திருமணம் ஆகாம உங்களுக்கு தடையாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஆண்டோட ஆரம்பத்துல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க ஒரு வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து குரு பகவான் உங்களுடைய 7வது வீட்டுல அமர்ந்தாலும் அவருடைய பார்வை வந்து ராகு மேல விழுதுங்க. ஏன் ராகு மேல விழுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா வந்து உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதன் காரணம் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல ராகு வந்து இருந்துகிட்டு இருக்க காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே வந்து அப்பவே சால்வ் ஆகுவதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி 2026 அன்னைக்கு வந்து குரு பயிற்சி அடைய போறாருங்க. இவரு தற்சமயம் அது வரைக்கும் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுடைய 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு போக போறாரு. இந்த 8வது வீடு அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானங்க. இந்த இடத்துல எந்த ஒரு நல்ல கிரகமும் இருக்கக்கூடாது. இப்போ குரு பகவான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினால சரிங்களா, ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2026ஆம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும்
அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி இந்த 2026ஆம் வருடம் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு உகந்த ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவானது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. ஏன்னா இப்போ தனுசு ராசியில வந்து 100 நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா 100 பேருக்குமே நம்மளால பதிவு போட முடியாது இல்லைங்களா? இந்த பொது பலன்கள் வந்து இப்போ 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 70% நண்பர்களுக்கு பொருந்தி வருங்க. மேலும் 30% நண்பர்களுக்கு பொருந்தாது. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.